ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஆர்பி பஸ் தமிழ். எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீக் 4க்கான டாப் 20 ஷோஸ் ஆஃப் ஜீ தமிழ், அதுவும் வந்து அர்பன் 15+ கேட்டகரியில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப் 20 ஷோஸில் வந்து இந்த வாரம் வந்து எத்தனை ஷோஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப் 20லேயே வந்து மகாசங்கமெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்பர்ஸ் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 17 தான். ஸோ 17th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து ஒளிமயமான எதிர்காலம் 0.87 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 16th பிளேஸ் வந்து சமையல் எக்ஸ்பிரஸ் 0.91 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் 15th பிளேஸ் வந்து தமிழா 0.99 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 ஷோஸும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து 1+ எடுத்திருந்தாங்க தமிழா. ஸோ சமையல் எக்ஸ்பிரஸும் வந்து டீசெண்டாக எடுத்திருந்தாங்க. ஒளிமயமான எதிர்காலம் தான் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த 3 ஷோஸோட ரேட்டிங்ஸுமே வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ ஏன்னு தெரியல. ஸோ அண்ட் டாப் 15க்குள்ளே 14th பிளேஸ் எந்த ஷோவா சீரியலான்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் தான். எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா அவள் வருவாளா 1.5 ஹார்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணதில் 1.22 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 13th பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதயம் சீரியல் 1.79 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் 12th பிளேஸ் வந்து அண்ணாமலை குடும்பம். ஸோ இதுவும் சீரியல் தான் 1.87 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 11th பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதுவும் வந்து சீரியல் தான். ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா வாரிசு சீரியல் தான். ஸோ இவங்க வந்து எவ்வளோ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.98 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் 10th பிளேஸ் வந்து 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சலங்கை ஒளி சீரியல் தான் 2.04 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இதான் வந்து டாப் 10க்குள்ளே வந்திருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன்லேயே வந்து நம்பர் 1 சீரியலாக இருக்குது. அண்ட் 9th பிளேஸ் வந்து கெட்டிமேளம் சீரியல் 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது 2.11 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ 8th பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் வந்து வீரா சீரியல் தான். இவங்க வந்து எவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.77 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் 7th பிளேஸ் வந்து சந்தியராகம் 2.99 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஐ மீன் வந்து லாஸ்ட் வீக் வந்து 3+ எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வாரம் வந்து கம்மியாயிட்டாங்க, ஏன்னு தெரியல. அண்ட் 6th பிளேஸ் வந்து நியூவாக லான்ச் ஆன வகை சுடுவா, இவங்க வந்து 3.28 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ டாப் 5 ப்ரோக்ராம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5th பிளேஸ் வந்து திருமாங்கல்யம், இவங்க வந்து 3.78 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் 4th பிளேஸ் வந்து சின்னஞ்சிறு கிளியே 4.04 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் சண்டே டெலிகாஸ்ட் பண்ண ஸ்பெஷல் எபிசோடோட ரேட்டிங் வந்து 2.14 எடுத்திருக்காங்க இந்த சீரியல். அண்ட் 3rd பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் 4.08 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக வந்து சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ் தான் பிடிப்பாங்க எல்லா வாரமும். ஆனால் வந்து கடந்த வாரமும் இந்த வாரமும் வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னு தெரியல, மேபி ஷோ வந்து ஒரு வேளை வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போகுதா என்னன்னு தெரியல. ஸோ டாப் 2 ஷோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கிறது மகாசங்கமம் ஆஃப் அயலி அண்ட் பாரிஜாதம். எவ்வளோ ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.39 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஆல்வேஸ் கார்த்திகை தீபம் தான். இந்த சீரியல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4.86 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து 1 hour டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்து 4.5 எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் வந்து half an hour டெலிகாஸ்ட் பண்ணதால் வந்து ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து டாப் 20 ஷோஸ் ஆஃப் ஜீ தமிழ் 2026 வீக் 4 இது. ஸோ இந்த டாப் 20 ஷோஸில் உங்களுக்கு பிடிச்ச ஷோ எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் 15+ கேட்டகரியில் தான் இந்த ரேட்டிங்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 17 ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் இது போன்ற லேட்டஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் சைனிங் ஆஃப் டிஆர்பி பஸ் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட். பை. கீப் வாட்சிங்.